அண்மை செய்தி. தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக கடும் புகை மூட்டம் உணர்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையிலிருந்து அவசரமாக நோயாளிகள், கர்ப்பிணிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். தீ விபத்து குறித்த விவரங்கள். வணக்கம் சைது. தஞ்சை ராஜா மிராசுதாரர் மருத்துவமனை, குறிப்பாக அந்த மருத்துவமனையிலே செயல்பட்டு வரக்கூடிய மகப்பேறு பிரிவிலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தினுடைய ஜுவாலை, வெயிலுடைய தாக்கம், அதே போன்ற புகைமூட்டம் காரணமாக நோயாளிகள் மிகப்பெரிய உயிரினுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பாகவே தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ட்ராலிகள் மூலமாகவும், அதே போன்று 3 சக்கர நாற்காலிகள் மூலமாகவும் நோயாளிகள் அவசரமாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். பிரசவ வார்டு என்பதால் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் குழந்தைகளோடு தங்களுடைய குழந்தைகளை அரவணைத்தவாறு வெளியேறக்கூடிய அந்த அவல காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மருத்துவமனைகளில் இது போன்ற மின்கசிவுகள் எப்போதுமே பராமரிக்கப்பட வேண்டும். மின்கசிவு ஏற்படாதவாறு தொடர்ந்து வாரம் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் பராமரிப்பு செய்வதற்கும் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தீ அணைக்கக்கூடிய உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் எதையுமே மருத்துவமனையில் முறையாக பின்பற்றுவதில்லை. இந்த ஒரு திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்கசிவு தீ விபத்து காரணமாக உயிரை கையில் பிடித்தவாறு உறவினர்களும் அதே போன்று தாய்மார்களும் குழந்தைகளும் வெளியேறக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவமனையினுடைய பிரசவ வார்டு என்கிற அந்த பகுதியில் எப்போதுமே தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையிலே ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கிறது. அந்த பிரிவு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரிவாக சுகாதாரத்துறையினுடைய லட்சணம் அதுபோல இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு வெளியேறக்கூடிய நோயாளிகள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நோயாளிகளுடைய உயிரையும் அரசு மருத்துவமனைகள் துச்சமாக பார்க்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய முன்தினம் கூட நெல்லையிலே மின்வெட்டு ஏற்பட்டு அங்கிருந்த செவிலியர் ஒருவர் தன்னுடைய கையினிடையே இருக்கக்கூடிய டார்ச்சின் மூலமாக வைத்தியம் பார்த்த வீடியோ காட்சிகள் அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வாணியம்பாடி பகுதியிலே அரசு மருத்துவமனையிலே அங்கு இருக்கக்கூடிய துப்புரவு பணி செய்யக்கூடியவர்கள், தூய்மை பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு நோய் வைத்தியம் பார்க்கக்கூடிய, குறிப்பாக குளுக்கோஸ் போன்ற உபகரணங்களை மாட்டக்கூடிய செவிலியர்கள் இல்லாத மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்திய அந்த சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதே போன்று தொடர்ந்து மருத்துவர்கள் இல்லாத அவலம், ஒருபுறம் செவிலியர்கள் இல்லாத அவலம், மற்றொரு புறம் மருந்துகள் இல்லாத அவலம், மருத்துவ உபகரணங்கள் இல்லாத அவலம், மற்றொரு புறம் இது போன்ற தீ விபத்துக்கள் அச்சுறுத்தல் என்று ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை என்பது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் வைத்தியம் பார்க்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்த தஞ்சை ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையுடைய மகப்பேறு பிரிவில் இன்றைக்கு உயிரை கையில் பிடித்து வெளியேறக்கூடிய அந்த தாய்மார்களும், அதே போன்று குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு வெளியேறக்கூடிய உறவினர்களும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். புகை மூட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் செய்தவர்களுக்கு வெளியேற்றுகிற போது மூச்சு திணறல் ஏற்படும், உயிரே போகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைக்கு கூட தள்ளப்படலாம். வெயிலுடைய தாக்கம் ஏற்கனவே கடுமையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததுடைய காரணம்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.